தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டான ஆர்ஆர்பியிலிருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்லன்னு ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 5600க்கும் மேற்பட்ட காலி பண்ணிட்டவங்களோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அது எந்த மாதிரியான ஜாப், அதற்கு வந்து எப்படி விண்ணப்பிப்பது, அதற்கான தகுதி என்ன, இதற்கான தேர்வு முறைகள் எப்படி இருக்குது, இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, இது வந்து ஆன்லைன் மோடில் அனுப்பிடுறது அப்படிங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மூலமே பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் அடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து நான் டிஸ்பிளே காமிக்கேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து ஆல்ரெடி 20 ஜனவரி 2024 ஓப்பன் ஆகிட்டு, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லோக்கல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுங்கிற போஸ்ட் நேம். இது வந்து 7th பே கமிஷன் படி லெவல் 2ங்கிற கேட்டகரியில் வருது. 19,900 சேலரி வந்து இதுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 5696 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் ஐடி ட்ரேட் அந்த இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கான இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 500 பொது பிரிவினர் மற்றும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக SC/ST பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250. இது வந்து ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு தான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். மேலே இது விண்ணப்பிக்கக்கூடிய அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அது மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் டேட் வந்து 20/1/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/2/2024 பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான டீட்டெயிலான இது வந்து கரெக்ஷன் வந்து 20/2/2024 டு 29/2/2024 நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பே லெவல் வந்து 7th பே கமிஷன் லெவல் 2ங்கிற கேட்டகரியில் வந்திருக்கு. 19,900 உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. 5996 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ள நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ALP அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்குள்ள அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் சூட்டபுளாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்கணும். ஒருவேளை நீங்கள் OBC கேட்டோ இல்லை SC/ST பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வயது தளர்வுகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. CBT 1 CBT 2 அப்படின்னு 2 கேட்டகரியில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதே மாதிரி CBT 3ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து CBT 1 CBT 2 படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனலாக 3வது ஒரு எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயிலாக கண்டினியூவாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா CBAT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து 3வது ஒன்று நடக்கும். அதுவும் என்னங்கிறது பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதற்கான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை வந்து 6x6 அப்படிங்கிற லெவலில் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும். நியர் விஷனில் வந்து 0.6 அப்படிங்கிற இதில் வித்தவுட் கிளாஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்ணாடி போடாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வயது தளர்வுகள் இருக்குது. SC/ST பீப்புளாக அந்த 5 வருடங்கள் வயது தளர்வு இருக்கலாம். OBC பீப்புளாக இருந்தீங்கன்னா 3 வருடங்கள். அது போக எக்ஸர்விஸ்மேன் பீப்புளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எதபடி கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இது விண்ணப்பிக்க முடியுமா முடியாதாங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அதாவது பொது பிரிவினர் எக்கனாமிக் செக்ஷன் வந்து 1994 7ஆம் மாதம் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது அந்த டேட் கொடுத்துருக்காங்களா, அந்த டேட்டில் பிறந்திருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. அது மாதிரி தான் OBC SC/ST பீப்புள் தான் சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். அது போக நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கேட்டிருக்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ட்ரேடு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரேடு வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் NCVT சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் 500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர் OBC கேண்டிடேட்டுக்கு இதில் வந்து 500 400 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ், அதாவது CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோடனே 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் மொத்தம் அப்ளை பண்ணும்போது 500 அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி SC/ST எக்ஸர்விஸ்மென் ஃபீமேல் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 250 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 250 கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு. சரிங்களா? மோட் ஆஃப் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் விண்ணப்பிக்கிறனால ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலான இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பிறகு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT 1, அடுத்து CBT 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CBAT, அதாவது ஆல்ரெடி சொன்னால கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட் டெஸ்ட்னு இருக்குது. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். 5 ஸ்டேஜ் இருக்குது சரிங்களா. இந்த ப்ராசஸ் 5 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை CBT 1, CBT 2 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த CB ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து என்னங்கிற டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 75 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓவராலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க் அப்ளை ஆயிருக்கு சரிங்களா. ராங் ஆன்சருக்கு 1 to 3 சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் போயிரும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எக்கனாமிக்ஸ் பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா 40% மார்க் எடுக்கணும். OBC 30%, SC பீப்புளாக இருந்தால் 30%, ST வந்து 25%. இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இந்த 4 கேட்டகரியில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இந்த சிலபஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின், 175 கொஸ்டின் இருக்கும். 2.5 மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல வந்து 90 கொஸ்டின், 90 கொஸ்டின் இருக்கும். 90 நிமிஷத்தில் 100 கொஸ்டின். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷத்தில் 75 கொஸ்டின் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் 1 to 3ங்கிற முறையில் வந்து உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ட்ரேட் என்ன ட்ரேட், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், இதில் எது பிடிச்சிருக்கீங்களோ அந்த இதுபடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் CBAT, இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் தேர்வு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து எந்த மாதிரியான தேர்வு இருக்குங்கிறது வந்து சைக்காலஜி சம்மந்தமான தேர்வுகளில் வந்து இந்த ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான தேர்வுகள் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்குங்கிற கேட்டகரியில் 70% வெயிட்டேஜ் மார்க் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி, அந்த CBT 1, CBT 2 படி 30% வெயிட்டேஜ் மார்க்குக்கு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 30 70 கேபிகளை உங்களோட சைன் அண்ட் காப்பி அண்ட் ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா RRBயில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், அஜ்மீர், சென்னை, கொல்கத்தா, இந்த இதில் உள்ள ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து RRB சென்னை தான் தமிழ்நாட்டுக்கு வரும் சரிங்களா. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழில் எக்ஸாம் எழுதலாம்ங்கிறது சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான், ஒரு இதுவுமே ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்காது, அதாவது பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து SC ST பீப்புளுக்கு வந்து இந்த உங்களோட கால் லெட்டரை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் போகிற சென்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இதுக்கான டீட்டெயிலான இது கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸ் பேராமீட்டர்ஸ், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இது வந்து மொத்தம் level 2 பேஸ் 10,900 பே பேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியானது படிச்சிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மெட்ரிகுலேஷன் ஆர் 10th 12th நீங்கள் முடிச்சிருக்கலாம். இது போக ரிலவெண்ட் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 10th 12th முடித்தவங்க உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. அல்லது மெட்ரிகுலேஷன் முடிச்சு நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ட்ரேட், அதுக்கு ரிலேட்டட் நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு. இதில் RRB சென்னை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பொது பிரிவில் 57 வேகன்சி, SCயில் 33, STயில் 15, OBCயில் 29 வேகன்சி, எக்கனாமிக்ஸேஷன் 14 வேகன்சி, அது போக எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 15 வேகன்சி. ஓவராலாக 148 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 148 தான் ஓவராலாக தமிழ்நாட்டில் இந்த RRB சென்னை கீழே வருது. 5600 போஸ்டிங்கில் 148 வேகன்சி தான் ஓவராலாக நீங்கள் RRB சென்னையில் மட்டும் விண்ணப்பிச்சா இருந்தது. இது ஒவ்வொரு இதுக்கும் மாறும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட கேஸ்ட் OBC சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், SC ST பீப்புள் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், OBC NCL சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், எக்கனாமி வீக்கர் செஷன்னா எப்படி இருக்கணும் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை அது போக உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும், தகுதி இருந்தால் மட்டும் விண்ணப்பிங்க. தகுதி இல்லாமல் நான் 10th தான் முடிச்சிருக்கேன் நான் விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கண்டிப்பாக
கண்டிப்பாக 10th முடிச்சதுனா அந்த ட்ரேடு சம்மந்தமான எக்ஸாமுக்கு அந்த NCVT சர்டிஃபிகேட், IT ரிலேட்டட் ட்ரேட் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோஸ் வந்து எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது கொஞ்சம் அரசு வந்துட்டு வேலைவாய்ப்பு தகவலுக்கு எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் போடுவாங்க. நாளைக்கு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.